ஹாய் கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. ஒரு லாங் ரன் போகலான்னு இருக்கேன். இப்போ இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. ஏன்னா பேசுறதுக்கு வேறு கண்டென்ட் இல்லை கைஸ். ஸோ அங்கே போகும்போது என்ன நடக்குது, இப்போ வேறு எதனா தாட்ஸ் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காய்ஸ், நம்ம ஓட ஆரம்பிச்சு அப்ராக்ஸாக ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது. இப்போ தான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்பில் இப்போ தான் 40% ரீச் ஆகிருக்கோம். இன்னும் 60% இருக்குது. Resuming workout. Hi, thanks bro. Hi, சொல்லுங்க bro. காய்ஸ், காமாட்சியம்மன் ரீச் பண்ணிட்டோம். காஞ்சிபுரத்தில் ஓடுறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? நான் கிராஸ் பண்ணுற ஒவ்வொரு 5 மினிட்ஸும் மினிமம் 2 இல்லை 3 கோயில் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ தான் காமாட்சியம்மன் போச்சு உலக வந்த பெருமாள் கோயில். காய்ஸ், ஓரளவுக்கு நம்ம லேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்ராக்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஓடிருப்பேன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸாக நான் இந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஸ்லோ ஜாக், இப்போ ஓரளவுக்கு ஒரு மீடியமான பேஸில் ஓட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட மோட்டோ வந்து மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இருக்கணும், ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டெச்சாக ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸை கன்சிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிரெயினே உங்கள்கிட்ட வந்து இல்லை இது முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஒரு ஸ்டேஜ், சரி எப்போ உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் இருக்கும்ல, இப்போ நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறேன்னா பிரெயின் வந்து ஓகே உனக்கு எனர்ஜி போயிடுச்சு, யூ நீட் டு ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் இல்லை முடியாதுன்னு இன்னும் ஒரு 50 மீட்டர் நம்ம தாண்டி ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு டோப்பம் ஹிட் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தட்ஸ் த ஒன்லி மோட்டோ ஃபார் யுவர் ரன்னிங் ஃபார் எனி ஆக்டிவிட்டீஸ். எந்த ஒரு ஆக்டிவிட்டி கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனாலும். ஸோ நான் இதெல்லாம் இப்போ லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, உடம்பு குறைக்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறது ஒன் கேட்டகரி, இட்ஸ் குட். ஆனால் உங்கள் மைண்டுக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பை ப்ராடக்டாக உங்கள் பாடியே ஃபிட்டாக மாறிடும். நீங்கள் ஒரு டெய்லி கூட வேணாம், வீக்லி ஒரு த்ரைஸ் 1 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்களேன், யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ் இன் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா உங்கள் பாடியில், அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில். கிரிஞ்சாக ரீல்ஸ்க்காக பேசுகிற மாதிரி இருக்கும், பட் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும்லாம் இல்லை, சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக் டெய்லியும் ஆர் 1 டே ஆல்டர்னேட் டேஸில் 1/2 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து யூ வில் ரீச் 1 கிலோமீட்டர், அப்புறம் 2, 3 அப்படியே போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் ஓடலாம்னு சொல்ல முடியாது, பட் யூ வில் ஃபீல் ஸோ குட் கம்பேர்ட் டு யுவர் ப்ரீவியஸ் ஸ்டேட். ஏதோ நான் வளர்கிறேன் நிறைய, நான் போயிட்டு கட் பண்ணி எடிட் பண்ணி எந்தெந்த பாயிலாம் நான் வளராமல் பேசுகிறேனோ அதை போகிறேன். நான் எல்லாம் கற்று ஆரம்பிக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக்கெண்ட் லாங் ரன்னில் சந்திப்போம். பாய். நான் ஓடிட்டு வந்து மோட்டிவேஷன் நிறைய கருத்தூசி போட்டிருப்பேன், எனக்கே தெரியாமல் கூட நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் நம்பி ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இல்லை ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஓடிட்டு வந்து இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருப்பீங்க. நாளைக்கு காலையில் ஏஞ்சிக்கும் போது கை காலெலாம் ஃபுல்லாக பிடிச்சிக்கும். இப்போயும் உங்களுக்கு ஓட நினச்சா ஓடுங்க, ஆனால் அந்த பெயின் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ஃபீல் பண்ணி பாருங்கள்.